மணிகண்டன் கூடுதல் விவரங்களோடு நம்மோடு இணைந்திருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். மணிகண்டன் லைன்ல இருக்கிறீங்களா? உங்களுடைய தகவல்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் முதல் முறையாக தஞ்சை மண்ணிற்கு சென்றிருக்கிறார். நிர்வாகிகள் சந்திப்பாக இந்த சந்திப்பு நடைபெறுகிறது என்றாலும் 4900 நிர்வாகிகளுக்கு அந்த QR கோடுடன் பாஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட காலை 8 மணி அளவிலே பாஸ் கொடுக்கப்பட்ட அனைவருமே உள்ளே வந்திருந்தாலும் தொண்டர்கள் பொதுமக்கள் அதிக அளவில் பின்தொடர்ந்து வந்திருந்தனர். அது மட்டுமில்லாமல் அந்த ஐயாசாமி பட்டி எனப்படக்கூடிய நிகழ்வு நடைபெறக்கூடிய இடத்துக்கு வெளியவே காத்திருக்கிறத பார்க்க முடியுது ட்ரோன் காட்சிகள் மூலமாக. அவர்களும் அந்த வாகனத்தோடு முண்டி எடுத்துக்கொண்டு நிகழ்வு நடைபெறக்கூடிய வளாகத்திற்கு உள்ளாக சென்றிருக்கின்றனர். இதன் காரணமாக உள்ளே முழுமையாக ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எப்பவுமே கொடுத்திருப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸுமே கூட நிரம்பி இருக்கிறத பார்க்க முடியுது. தொடர்ந்து இந்த தஞ்சாவூர் நிர்வாகிகள் சந்திப்பை பொறுத்தவரையில 8 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய ஒரு மாவட்டம் என்பதால தொடர்ந்து இது போன்ற அடர்ந்த சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இனிமேல் நிர்வாகிகள் சந்திப்போ அல்லது மக்கள் சந்திப்போ இந்த சந்திப்புகளை நிகழ்த்துவதற்கு தமிழக வெற்றி கழகம் முடிவு செய்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த தஞ்சாவூர் பகுதியை தேர்வு செய்திருக்கின்றனர். இதற்கு முன்பாக சேலம், வேலூருக்கு அடுத்தபடி தர்மபுரிக்கு செல்வதாகவே ஷெட்யூல் செய்யப்பட்டிருந்த நிலையில அடுத்தடுத்த கட்டமாக தென் மாவட்டங்களை நோக்கி நகர வேண்டும் என்பதற்காக அடுத்த வாரம் திருநெல்வேலியிலும் அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியிலும் இந்த சந்திப்புகளை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றனர். சந்திப்பு நிகழ்த்தும் இடம் மட்டும் தேர்வு செய்யப்பட வேண்டியது இருக்குது. அது மக்கள் சந்திப்பா நிர்வாகிகள் சந்திப்பா என்பது காவல்துறை கட்டுப்பாடுகளை தொடர்ந்து முடிவு செய்யப்படும் என தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில நிகழ்வு நடைபெறக்கூடிய வளாகத்திற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சென்றடைந்திருக்கிறார். மாவட்ட செயலாளர் அவரை வரவேற்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இன்னும் சில நிமிடங்கள்ல அவரது பிரச்சார வாகனத்தின் மீது இருந்துதான் மேடை ஏறி உரையாற்றுவார். இன்னும் சில நிமிடங்கள்ல அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. தற்போதைக்கு தாவேகா நிர்வாகிகள் தொண்டர்கள் முதல் முறையாக அவர்களது ஊருக்கு வந்திருக்கக்கூடிய கட்சியுடைய தலைவரை பார்ப்பதற்காக ஆர்வத்துடன் காத்திருக்கும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அந்த அரங்கம் முழுவதுமே நிரம்பி இருக்கிறது. தனியாக பிரத்யேகமாக பெண்களுக்கென 4 பாக்ஸுகள் போடப்பட்டிருக்கிறது. 800க்கும் மேற்பட்ட பெண்கள் அமர்வதற்கான இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். அவசர ஊர்திகள் அதே போல தீயணைப்பு வாகனங்களும் தேவைகளுக்கு ஏற்ப வளாகத்தை சுற்றிலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ முகாம்கள் தேவைக்கேற்ப செய்யப்பட்டிருக்கிறது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால வேலூர் போலவே பந்தல் அமைக்கப்பட்டு இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. நிர்வாகிகள் அல்லாமல் பாஸ் இல்லாமல் வெளியே காத்து கொண்டிருந்தோர் முண்டி அடித்து ஓடிக்கொண்டு வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட வேலூரிலும் இதே போன்ற ஒரு சூழல் நிலவி இருந்தது. காவல்துறை கட்டுப்பாட்டை மீறியும் வெளியே குவிந்திருந்த தொண்டர்கள் வந்து கொண்டிருந்த காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் காவல்துறை போடப்பட்டிருந்த தடுப்புகளை மீறியும் முண்டி எடுத்துக்கொண்டு நிகழ்வு நடைபெறக்கூடிய அரங்கை நோக்கி ஓடி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நூற்றுக்கணக்கானோர் வெளியே காத்துக் கொண்டிருக்கின்றனர். காவல்துறையினர் அவர்களை தடுக்க முற்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து அனைவருமே அந்த விழா அரங்கிற்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். புழுதி பறக்க அவர்கள் அந்த விஜயை பார்த்துவிட வேண்டும் என்ற எண்ணத்துல ஆபத்தையும் உணராமல் தடுப்புகளை தாண்டி குதித்து வேலிகளை உடை
உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.